2014 நாடாளுமன்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியை மத்திய அரசு நிறைவேற்றாமல் விவசாயிகள் மீது கண்மூடித்தனமான தாக்குதலில் ஈடுபட்டு வருவதாக தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், டெல்லியில் விவசாய போராட்டத்தை மத்திய அரசு திசை திருப்ப முயற்சி செய்து வருவதாகவும், டெல்லி மாநகரம் போர்க்களம் போல காட்சியளித்து வருவதாகவும் தெரிவித்தார். 2020-21 நடைபெற்ற போராட்டத்தின் போது விவசாயிகள் மீது போராட்ட வழக்குகள் தற்போது வரை ரத்து செய்யப்படாமல் உள்ளது என்றும் குற்றம் சாட்டினார். இந்த நிலையில் தற்போது நடைபெற்று வரும் டெல்லி போராட்டத்தில் விவசாயிகள் மீது கண்மூடித்தனமாக போலீசார் தாக்குதலில் ஈடுபட்டு வருவதாகவும் வேதனை தெரிவித்தார். மத்திய அரசு டெல்லியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற விவசாயிகள் போராட்டத்தை திசை திருப்புவதற்கு முயற்சி எடுக்கிறது. அரசியல் சாயம் பூச முயல்கிறது. குறிப்பாக ஏதோ தீவிரவாத அமைப்புகள் உள்ளே நுழைந்துவிட்டார்கள் என்று விவசாயிகளின் போராட்டங்களை கொச்சைப்படுத்துகிறது. போர்க்களம் போல டெல்லி மாநகரம் காட்சியளிக்கிறது. ஹரியானா, பஞ்சாப், டெல்லி, உத்தரப்பிரதேச மாநிலங்கள் மிகப்பெரிய போர் மோகம் சூழ்ந்திருப்பது போல ஒரு மிகைப்படுத்தி மத்திய அரசாங்கம் விவசாயிகள் போராட்டத்தை அணுகுகிறது. விவசாயிகள் போராட்டம் ஏதோ திடீரென அறிவிக்கப்பட்டதல்ல. 2020-21 ஆண்டு நடைபெற்ற போராட்டத்தில் வைக்கப்பட்ட கோரிக்கைகளை மத்திய அரசு, பிரதமர் நேரில் ஏற்றுக்கொண்டு வேளாண் விரோத சட்டங்களை திரும்பப் பெறுவதாகவும், விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை கிடைப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் சட்டங்களும் கொண்டுவரப்படும், அதற்கான ஆய்வுக்குழுக்கள் உடனடியாக அமைக்கப்படுவதாகவும் அறிவித்தார்.